பெருமாள் மணியன்ட்ட பேசிட்டு வரேன். மணி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தின்னு என்ன பார்க்குறீங்க? இல்லை, இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த பொதுக்குழு ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைப்படி நடைமுறைப்படி நடக்கிறதுனாலும் இந்த சூழல் 2 விதத்தில் முக்கியத்துவம் வருது. ஒன்று, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல். இன்னொன்று, இப்போது அஇஅதிமுகவை சுற்றி எழக்கூடிய ஊகங்கள். இந்த 2ம் இருக்கிறதுனால இது முக்கியத்துவம் பெறுது. குறிப்பாக இந்த பொதுக்குழுவுக்கு முன்னால் ஐயா ஓபிஎஸ் ஒரு கூட்டத்தை கூட்டி அவருடைய உரிமை டிசம்பர் 15 ஒரு கூட்டம், அவருடைய கூட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்க இந்த சூழ்நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் அவங்க டெல்லி போயிட்டு, டெல்லியில் உள்ள இன்றைக்கு மத்தியில் ஆளும் அரசின் மிக முக்கியமான அங்கத்தினர்கள் அவர்கள் அஇஅதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள், அவர்களை சந்தித்து வந்தது. பிறகு முன்னாள் தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்களை டெல்லி சென்று அதனுடைய ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஐயா BL சந்தோஷ் உள்ளிட்டவர்களுடன் சேர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்தது. இந்த பின்புலத்தில் இது வருது. அப்போது நம்ம இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இன்றைக்குள்ள அஇஅதிமுக பொதுக்குழுவை பார்த்தோன்னா, அப்போ ஐயா இன்னொன்று இதில் ஐயா செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அவர் தாவேக்காவில் சேர்ந்தது. இந்த பொதுக்குழுக்கு முன்னால் நடந்த ஒரு கூட்டம் கோபியில் நடந்த ஐயா EPS அவர்களுடைய பரப்புரை. அப்போ இப்படி வெவ்வேறு புள்ளிகளை மனதில் வைத்துட்டு நம்ம இந்த பொதுக்குழுவை பார்த்தோன்னா, அவங்க ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க, பாஜகவுடன் எங்களுக்கு உள்ள உறவு வலிமையாக இருக்கிறது. அதை அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டால் அது நல்ல கட்சி, இப்போ நாங்கள் வந்தால் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த இடத்துல வராங்க. அப்புறம் திருப்பரங்குன்றம் மலையில் அவங்க நேரடியாக அதை ஆதரிக்கலை அப்படின்னா கூட நீதித்துறையை சப்போர்ட் பண்ணுற ஒரு தீர்மானம் இதில் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம ஊகங்கள் இருக்குல்ல, பாஜக என்ன ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா, இப்போ அது ஒரு ஒன்றிணைந்த அஇஅதிமுகவா தேர்தலை சந்திச்சா நல்லது அப்படின்னு நான் திரு அமித்ஷாவை பார்த்து பேசினேன்னு OPS வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு. அதான் எங்களுடைய கோரிக்கையா இருந்தது. திரு OPS வர வச்சது திரு அமித்ஷான்னு திரு சுப்ரத்னம் சொல்றாரு. அப்ப ஒரு முயற்சி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப அதுக்கு ஏதாவது குழு இங்க இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. என்னன்னா, அவங்க 2016 இருந்து இந்த அஇஅதிமுக என்னென்ன துரோகங்களை சவால்களை எதிர்கொண்டதுன்னு ஒரு விஷயத்தை அவங்க உள்ள சொல்றாங்க. நாம அந்த 2016க்கு 2025 போக வேண்டிய தேவை என்ன? ஏன்னா 4.5 வருடங்கள் ஆட்சி அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க 2025 இருக்காங்க, அடுத்து 26 தேர்தலுக்கு போறாங்க. ஏறக்குறைய இதற்கு முந்தைய பொதுக்குழுவே ஐயா EPS அவர்களுடைய தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டது. இந்த பொதுக்குழுவும் ஐயா EPS அவர்களுடைய ஒரு பொதுச் செயலாளருங்கிற அந்த ஸ்டேச்சர்ல இருந்து அவங்க நடத்திட்டாங்க. அப்போ அங்க பொதுச் செயலாளருக்கே சிக்கல, முதலமைச்சருங்கிறதும் பிஜேபி அலையன்ஸ்ங்கிறதையும் இன்னைக்கு அங்க அதை அவங்க தெளிவுபடுத்துறாங்க. கூட்டணிக்கு நம்ம தான் தலைவர், அதுல ஐயா எடப்பாடி தான் முதல்வருங்கிறத ஏனைய தலைவர்கள் பேசுகிற இடத்துல அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. சரி, இப்போ இந்த 2016 இருந்து ஏன் நம்ம சவால்களை சந்திச்சோம், நம்மளோட உள்ளவங்க எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணாங்க, அதுவும் 43 தொகுதிகள் யாரையெல்லாம் அப்படி சொல்றாங்க சார்? இதுல மொத்தம் இதுல 4 முக்கியமான பேர் தானே சார் அஇஅதிமுக 2016க்கு அப்புறம் நீக்கப்பட்டிருக்காங்க. சின்னம்மா, ஐயா TTV, அவங்க 2 பேர் பத்தியும் அவங்க போதுமான திரும்ப சசிகலா. ஆமா, அவங்க ஏற்கனவே 2 அதாவது அதற்கு முந்தைய பொதுக்குழுலாம் அவங்கள பத்தி நிறைய பேசி முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஐயா OPS, ஐயா KS, இவங்க 2 பேர் தான் இப்ப சமீபத்தில், அதாவது ஐயா OPS கூட 4 வருடம் ஆயிடுச்சு, போன இதுல ஐயா KS நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இன்றைக்கு ஒரு பத்திரிகை ஒரு கட்டுரை இருந்தது. அந்த கட்டுரை என்ன சொல்லுச்சுன்னா, எந்த வார்த்தை இந்த பொதுக்குழுல அதிகமா பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான மூத்த நாளிதழான தினமணி ஒரு கட்டுரை எழுது. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொதுக்குழுல துரோகிகள்ங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா இப்ப ஏஐ இருக்கிறதுனால யார் யார் என்னென்ன வார்த்தை அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அது ஒரு தனி கட்டுரையாவே போட்டிருந்தாங்க. துரோகிகள்ங்கிற வார்த்தை இதுல அதிகமாக பயன்படுத்த. அரசியல் தரகர்கள் அப்படின்னு யார சொல்றாங்க, உறவாடி கடுப்பவர்கள் அப்படின்னு யார சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இதுல 3ஆ பிரிச்சுக்கலாம் சார். என்னன்னா, பொதுக்குழு தீர்மானத்துக்குள்ள என்ன ஒரு செய்தி இருக்கு, சரி, ஐயா EPS உரைக்குள்ள என்ன ஒரு செய்தி இருக்கு, ஏனைய தலைவர்கள் எதை இது பண்றாங்க. அப்ப இந்த பொதுக்குழு உரை ஒன்னு தெளிவா சொல்லுது சார். பாஜக அவங்க நேரடியாவே அந்த தீர்மானத்துல பேசிடுறாங்க. என்னன்னா, உங்க நிலைப்பாட்டை நாங்க ஏத்துக்கிறோம், சரி, ஆனா முதல்வர் ஐயா எடப்பாடி தான், சரி, நீங்க எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்காதீங்க, உங்க கூட்டணியை நாங்க வேல்யூ பண்றோம்,
அதை வந்து பொதுக்குழு தீர்மானத்தின் வழியாக ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த பொதுக்குழு தீர்மானத்துல திமுக எதிர்ப்புங்கிறதும் ரொம்ப அருமையா அவங்க இவ்வளவு நாட்களும் என்னென்ன குற்றச்சாட்டுகளை இந்த ஓராண்டுல வச்சாங்களோ அதுல தீர்மானத்தை ஒரு முறை நீங்க திரும்ப வாசிங்க. நான் பார்த்த வகையில் அது கூட்டணியில் யாரை சேர்ப்பது என்பதற்கான உரிமையை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தருகிறோம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சார் அது வந்து அதான் சார் அதான் நான் சொன்னல சார், பாஜக கூட்டணியை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க, எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடத்துல நீங்க இல்லை அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெசேஜ் சார். முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லப்பட்டிருக்கா சார்? அது வந்து மற்றவங்க பேசும்போது சொல்லப்பட்டது. இப்போ வந்து நீங்க தீர்மானத்துல உறுதியா சொல்லப்பட்டிருக்கிறதுல நான் சொன்னேன் சார், அதான் நீங்க அதை சொன்னீங்க, அதனால அதான் சார். சார் இப்போ வந்து அந்த தீர்மானம் வந்து உங்க உறவை நாங்க மதிக்கிறோம், பாஜகவுடன் உள்ள உறவை வந்து நாங்க தீர்மானத்துல இதெல்லாம் தீர்மானத்துல இருக்கு. திமுக எதிர்ப்பு, திமுக ஒரு வாரிசு கட்சின்னு பிளேஸ் பண்றது, நெல் கொள்முதல்ல இருக்கிற பிரச்சனையில இருந்து எஸ்ஐஆர் வரைக்குமான இந்த ஓராண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக என்னென்ன சொன்னாங்களோ, இப்ப 30 லட்சம் மகளிருக்கு கொடுக்க உதவித்தொகை எல்லாம் அவங்க ரொம்ப தீர்மானம் ரொம்ப தெளிவா இருக்கு. பாஜகவை நான் அரவணைப்பது, திமுகவை எதிர்ப்பதுங்கிற இடத்துல இருக்கு. ஐயா எடப்பாடி அவர்களுடைய உரை வந்து அது 2016 அந்த விஷயத்துல இருந்து இந்த துரோகிகள் நமக்கு என்னென்ன பண்ணாங்க, அதனால அவங்க கூட நம்ம வந்து இணைந்து பயணிக்க முடியாது. இப்ப ஏனைய யாரெல்லாம் துரோகிகள், அதான் இப்ப கேள்வி. சரி 4 பேர்னு சொல்லிட்டீங்க சார். இந்த 4 பேர்ல அவங்க இப்ப அவங்க வந்து போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழு நான் ரொம்ப சுருக்கி வரேன், நேரம் அவங்களுக்கு நேரம் போகணும். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க 3ஆ பிரிச்சுக்கலான்ட்டீங்க. 3ஆ பிரிக்கிறதுல ஒன்று தீர்மானங்கள், இன்னொன்று பொதுச்செயலாளர் பேச்சு, இன்னொன்று 2வது கட்ட தலைவர்களுடைய பேச்சு, இதெல்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா? இதில் எதுலையாவது இப்போ ஆர்கே என்ன கேட்குறாருன்னா, பாயிண்ட் பிளாங்கா ஏன் சொல்றதுல என்ன தயக்கம்? நீங்க டிடிவி எங்களோடு இல்லை அல்லது ஓபிஎஸ்க்கு இனிமே கதவு திறக்கல அப்படின்னு ஒன்றும் சொல்லப்படவே இல்லையே. துரோகிகள் அல்லது கூடவே இருந்து இது பண்ணவங்க இப்படிதான் சொல்ற, உறவாடி கெடுப்பவர்கள், இப்படியான வார்த்தைகளை போடுறதுல என்ன ஏன் அப்படி? அப்போ கிளியரா ஒரு மெசேஜ் சொல்றதுல எது தடுக்குது அப்படின்னு கேட்கிறார் சார். அஇஅதிமுக தன்மை அதான் சார், அவங்க நேரடியா இல்லை சார், அவங்க நேரடியா யாரையுமே நீங்க அஇஅதிமுக பொதுக்கூட்ட மேடைகள்ல கூட பாருங்க. ஓகே, நீங்க சொன்னதுல சொல்றேன், ஒரு பின்னணியிலேருந்து இதை பார்க்கணும். நீங்க இந்த பொதுக்குழுவை என்ன பின்னணி? திரு ஓபிஎஸ் திரு அமித்ஷாவை சந்திக்கிறாரு, அந்த பின்னணியிலேருந்து பார்க்கணுன்றீங்க. திரு ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்திச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, ஒன்றிணைந்த அதிமுகங்கிறதா நான் சொல்லிட்டு வந்தேங்கிறாரு. அந்த பின்னணியில வரும்போது பாயிண்ட் பிளாக்கா சொல்லணும்ல விஷயத்தை சார். அதுதான் நான் சொல்றேன், நீங்க வந்து பொதுக்கூட்ட மேடைகளா இருக்கட்டும், அப்ப அதுக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்கான்னு நான் கேட்கிறேன். இல்ல சார், நீங்க எதிர்முகாம்ல இருக்காங்கல்ல, இப்ப பிரிஞ்சு போனாங்கல்ல, அவங்க வந்து பிரிஞ்சு போனவங்க, நீக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள், அவங்க யாராவது அஇஅதிமுக மேல இவ்வளவு கடுமையான வார்த்தை பிரயோகத்தை பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. என்னன்னா அஇஅதிமுகவோட தன்மை என்பதே அவங்க பொதுக்கூட்ட மேடைகளா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பதில்லை. அதை தான் இந்த பொதுக்குழு கூட்டத்திலும் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலையும் அஇஅதிமுக வெளிப்படுத்தி இருக்கு. அவங்க தொண்டர்கள், ஏன்னா வந்து சார் நீங்க வந்து அஇஅதிமுகங்கிறது அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு இயக்கம். இப்ப வந்து நீங்க யாரோ ஒருவரை ஒரு பெயர் சொல்லி குறிப்பிடுறீங்கன்னு வைங்களேன், அவர் மீது அபிமானம் கொண்டவர்களோ அல்லது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ இப்படி பல்வேறு தரப்பினரும் உள்ள இருக்கக்கூடும். நம்ம ஒருத்தரை அட்டாக் பண்ணி ஏன் வந்து இன்னொருத்தரை ஆன்டகனைஸ் பண்ணணுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிதான். முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து தொடக்கத்திலிருந்து ஒரு டிபேட் சப்ஜெக்டா இருக்குது. ஆமா சார். திரு அமித்ஷா கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாத்துலேயும் என்டிஏன்னு சொல்கிறாரு, இப்படிலாம் வரும்போது அவர் எந்த இடத்துலையும் இன்னும் சுட்டி காட்டலேன்னு கேட்கும்போது, இன்னைக்கு தீர்மானம் நீங்கள் சொன்னதுனால நான் திரும்ப தீர்மானம் 2ல் சொல்கிறாங்க, வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குறதுல கிளியர். கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான ஏகமனதான தீர்மானம் ஒன்று வேண்டாமா அந்த இடத்துல? சார் அதான் நான் சொல்றேன் சார், அவங்க யாரையுமே ஆன்டகனைஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க. என்ன சார் அப்ப அதை தான் ஆர்கே கேட்கிறாரு, ஒரு பாயிண்ட் பிளாங்க் கிளாரிட்டி இல்லைன்றாங்க. சார் இல்ல இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். சார் அஇஅதிமுக நீங்க இதற்கு முந்தைய தீர்மானங்களா இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்பு நடந்த பொதுக்குழு செயற்குழுவா இருக்கட்டும் இல்ல தலைவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியா இருக்கட்டும், அஇஅதிமுக யாரையுமே கடந்து வந்துடும். அவர் ஒரு மறைமுக செய்தி கொடுத்துருக்காங்கன்னா அந்த செய்தியை பாஜக எப்படி பாக்குது? சார் பாஜக இதுல 2 தகவல் இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க கூட்டணியை அவங்க வந்து ரொம்ப உங்க கூட்டணியை நாங்க மதிக்கிறோம், அப்புறம் நீங்க நிலைப்பாட்டை ஆதரிக்கிறோம், உங்க நிலைப்பாட்டை முக்கியமான விஷயங்கள்ல நாங்க வந்து ஆதரிக்கிறோம். ஏன்னா எஸ்ஐஆருக்கு ஆதரவான விஷயங்கள் இருக்கு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவங்க நீதித்துறையை இது பண்ற மாதிரி சொல்ல, இன்னும் சொல்ல போனா அவர் இன்னொரு கோரிக்கை கூட வைக்கிறார். என்னன்னா
திமுக அமைச்சர்கள் மேல பாஜக வந்து நடவடிக்கை எடுக்கும். ஆனா நான் இந்த 11 வருடத்துல அவங்க பொலிட்டிக்கலா யார் மேலயும் பெரிய நடவடிக்கை எடுத்து நான் பார்க்கல. ஆனாலுமே கூட இப்படி ஒரு கோரிக்கையை வந்து அவங்க வைக்கிறாங்க. இது எல்லாமே இருக்கு. ஆனால் இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல முதலமைச்சர் யாருங்கிறத பொதுக்குழுல சொல்லல. அப்ப இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னன்னா பொதுக்குழுவில் பேசாத சில பொதுக்குழு தீர்மானங்கள் பேசாத சில விஷயத்தை ஐயா இபிஎஸ் பேசுறாங்க. ஐயா இபிஎஸ் பேசாத சில விஷயங்களை ஏனைய தலைவர்கள் பேசியிருக்காங்க. இன்னைக்கு ஐயா ஜெயக்குமாரா இருக்கட்டும், இல்ல வந்து ஏனைய தலைவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கும் பொதுச்செயலாளர் பேசக்கூடிய கருத்துக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஃபைனல் வேர்ட் பொதுச்செயலாளர் பேசினா அதுதான் ஃபைனல் வேர்ட். ஆமா சார், ஆமா. ஆனா ஏனைய தலைவர்கள் பேசும்போது அப்படி கிடையாது. அது மாற்றப்படலாம் அல்லது அவருடைய கருத்து வரலாம். அப்ப அந்த இடத்துல அந்த கேள்வி வருது சார். அது வந்து பொதுக்குழு செயற்குழுங்கிறது மாநிலம் முழுக்க இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் ஒரு ஒன்று கூடி நாம இவ்வளவு பெரிய கூட்டம், அது வந்து ஒரு ஃபீல் சார். நாம இவ்வளவு பெரிய கூட்டம், நாம இவ்வளவு பெரிய கட்சி, நாம யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, நாம தேர்தலை தைரியமா சந்திப்போம் அப்படிங்கிறது. அந்த பொதுக்குழுல வந்திருக்கிறவங்களுக்கு யார் தகவல் சொன்னாலும் அது ஒரு தகவலா கடத்தப்படும். ஆனா அதுல நுட்பம் என்னன்னா அதை 3ஆ பிரிச்சு அஇஅதிமுக சொல்லி இருக்கு சார். தலைமை ஒரு விதமா உரையாடும், தொண்டர்களுக்கு ஒரு தகவல் சென்று சேரும், அந்த தகவலை அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இதற்கப்புறம் பின்னாடி பல விஷயங்கள் நடக்கலாம் சார். இருக்கிறது 100 நாள் பாயிண்ட் பிளாங்கா தெளிவா சொல்லிட்டா நல்லதாச்சு. நீங்க எல்லாம் ஏன் பொருளுரை சொல்லணும்னு ஆர்கே பேசுவோம். நம்ம நான் திரு